Number 11. Time and work name or continuation part of the book. 11th question to answer the book. 156 for the. This proportion is 276 soldiers under 20 days. 20 days provisions. How many soldiers leave the troop? And the provisions are 46 நாளைக்கு வச்சுக்கணும் அப்படினா இந்த soldiers இவ்ளோ பேர் இருந்தாங்கன்னா 20 நாளுக்கு தான் வரும். சோ 46 நாளுக்கு வரும்னா இதுல இருந்து கொஞ்சம் பேர் வெளிய போகும் இல்லையா? அப்ப அவங்க எத்தனை பேர் வெளிய போனாங்க அப்படிங்கிறது क्वेश्चन. அப்ப soldiers counting குறையுது, days increase ஆகுது. அப்ப இது என்ன proportion? Inverse. இப்ப இதுக்கு எழுதும்போது men days. So 276 பேருக்கு 20 நாளுக்கு ஃபுட் வரும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்? 46 members 46 days வரணும்னா நீங்க எத்தனை பேர் வரணும்? ஓகேயா? இப்ப இது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளையா கிராஸ் மல்டிப்ளையா? ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை. ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை போட்டு அந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்காது, கரெக்டா? அதனால தான் எல்லாருக்கும் டவுட் இருக்கு. 276 into 20 equal to என்ன வரும்? x into 46. x equal to எழுதும்போது இந்த 46 இந்த சைடு கொண்டு வரலாம். but 276 into 20 divided by 46. அதுக்கப்புறம் இதுல கேன்சல் பண்ணலாம். இதை எந்த டேபிள்ல அடிக்கலாம்? 2 டேபிள் அடிக்கலாமா? 10 to இங்க எத்தனை? 23. ஸோ இப்ப 23ஆல மட்டும்தான் இதை அடிக்க முடியும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப இதுல 23 27ல ஒரு 23 இருக்கு, பேலன்ஸ் 4 46 223 46. இப்ப 12 into 10 மல்டிப்ளை பண்ணா 120 வருது இல்லையா? பட் 120 ஆப்ஷன்ல இல்ல. ஆக்சுவலா இந்த 120ங்கிறது நம்ம என்ன அர்த்தம்? சம் சோல்ஜர்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் 46 நாளுக்கு கூட்டு வரணும்னா அங்க எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கணும்? 120 சோல்ஜர்ஸ் தான் இருக்கணும். அப்போ 276 பேர்ல எத்தனை பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் அது 120 அந்த கவுண்டிங் மாறி இருக்கும். இப்ப 276ல இருந்து 120 என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 156. NTPC எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் டேட் ஜூன் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூன்ல எக்ஸாம் கன்ஃபார்மா இருக்கும். அது டேட் எப்போங்கிறது தெரியும். NTPC அப்ளை பண்ணியிருந்தவங்க கிராஜுவேட் லெவல் உள்ளவங்களுக்கு எக்ஸாம் குயிக்கா வரப்போகுது. எல்லாமே ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அதை ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் நாளையில இருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஜிகே மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ரீசனிங் மேத்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அது டெய்லி உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் அல்லது 50 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சென்ட் பண்றேன். அதையும் டெய்லி போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும், ஆப்டிடியூட் ரீசனிங்ல டவுட் இருக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு குரூப் இன்னைக்கு நான் அனுப்பியிருக்கேன் லிங்க், அதுல ஜாயின் பண்ணி அதுல நீங்க டவுட்ஸ் இருந்தா அதுல கேட்கலாம். அதுல போடக்கூடிய கொஸ்டினை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அது டிஸ்கஷனுக்கு தான் அந்த குரூப்பே. அதனால ஆன்சரும் ரிப்ளை பண்ணும், டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கணும். சைலண்டா இருக்கக்கூடாது, அந்த குரூப்ல இருந்துட்டு ஆக்டிவா இருக்கணும் எல்லாரும். ஓகே, அடுத்தது 12th கொஸ்டின். 120 men. 12th கொஸ்டின் போட்டீங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 260 days வருதா? 120 men had provisions for 200 days. அது நான் ஏற்கனவே நேற்று சொன்ன ஸ்டெப் சொல்லிட்டேன் அப்படிதானே? 120 பேருக்கு எவ்வளவு நாளைக்கு ஃபுட் வரும்? 195 டேஸ்க்கு வரும். அதுல எத்தனை பேர் இறந்துடுறாங்க? 30 பேர் இறந்துடுறாங்க. அப்ப 90 பேருக்கு எவ்வளவு நாளைக்கு ஃபுட் வரும் அப்படிங்கறதா கொஸ்டின். இதை நீங்க என்ன பண்ணும்? ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை அப்படிதானே? ஸோ 120 into 195 equal to 90 into x. ஸோ x equal to போட்டீங்க அப்படின்னா 120 into 195 divided by 90. இப்ப இது ஒரு 0 அடிச்சுலாம். இந்த 9 டேபிள்ல இதை அடிக்கலாம். ஒரு 9 இதுல 2 9 18 வருமா?
போகாது அப்படிதானே, த்ரீ டேபிள் அடிக்கலாம். ஸோ இதை வந்து த்ரீ டேபிள் அடிக்கிறேன், 3 3 9, இங்க வந்து 4 3, மறுபடியும் இதை த்ரீ டேபிள் அடிக்கிறேன், 5 3 15, எத்தனை டைம்ஸ் போகும், 9 டைம்ஸ் போகுமா? 6 3s are 18 வரைக்கும் போகும். பேலன்ஸ் வந்து 1 இருக்கும் இல்லையா, 5 டைம்ஸ். ஸோ 65 into 4. 260 days answer. 12th question க்கு 260 days வருதா? 13th question க்கு என்ன ஆன்சர்? 6 men 50 days இருந்தா 10 men எவ்வளவு டேஸா இருக்கும்? 6 men க்கு 50 days. ஓகே, அப்போ 10 men க்கு எவ்வளவு டேஸ்? இது என்ன பண்ணும்? ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை. அப்ப 6 into 50 equal to 10 into x. அப்ப x equal to 6 into 50 divided by 10. 0 0 கட் பண்ணிடலாம். 6 into 5 30. ஸோ ஆன்சர் வந்து 30. அடுத்தது 14th sum. 14 sumல 8 workers 24 daysல முடிக்கிறாங்க. அப்ப 24 workers எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க? இது மாதிரி வந்ததுன்னா இன்வர்ஸா வரும். அப்ப 8 தான் ஆன்சரா இருக்கும். கரெக்டா? இதை பார்த்தோன்னே போட்டுனா ஆன்சர் வந்து 8. 7 men 50 daysல முடிச்சா அப்ப 26 men எவ்வளவு டேஸ்? 7 men 52 days. அப்ப 26 men x days. இது ஸ்ட்ரைட்டா இருக்கும். அப்ப 7 into 52 equal to 22 into x. அப்ப x equal to போட்டா 7 into 52 divided by 26. 26ஆல கேன்சல் பண்ணா அப்ப x ஓட வேல்யூ என்ன? 14. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16. 16ல 12 men வந்து 24 daysல முடிப்பாங்க. அப்போ 8 men எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க? 12 men 24 days and 8 men x days. Straight up இருக்கலாம். 12 into 24 equal to 8 into x. So x equal to போட்டோம்னா 12 into 24 divided by 8. 8 டேபிள் அடிச்சோம்னா 3 times வருமா? 12 into 3 எவ்வளோ? 36. 17th question. 5 men 52 daysல முடிப்பாங்க. அப்போ 13 men எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்க? இது ஸ்ட்ரைட் மல்டிப்ளை. 5 into 52 that is equal to 13 into x. Therefore x equal to 5 into 52 divided by 13. 13 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 times. 5 into 4 20. ஓகே, அடுத்தது 18th question. 60 meters of a uniform wire. 60 மீட்டர் இருக்கிற ஒயரோட வெயிட் வந்து 80 kg. அப்ப 141 மீட்டர் இருக்கிற ஒயரோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? லென்த் கூடுது தானே, அப்ப வெயிட்டும் என்ன செய்யும்? கூடும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இது எப்படி பெருக்கணும்? கிராஸ். ஓகேயா? ஸோ 60 into x ஈக்குவல் டு என்ன வரும்? 80 into 141. into x equal to 141 into 80. Therefore x equal to போட்டோம் அப்படின்னா 141 into 80 divided by 60. இப்ப இதுல வந்து 0 0 கட் பண்ணிடலாம். 2 டேபிள் 3 times 4 times. இதை 3 டேபிளால அடிக்கலாம். 4 3 12 7 times. இதை மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 188. 44 into 47 into 4 வந்து 188. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19. 100 persons வந்து 7 daysல ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க. இது எல்லாமே நீங்க போட்டிருக்கணும். நான் ஆன்சருக்காக தான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். இது புரியுது தானே எல்லாருக்கும்? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுவரை நான் சொன்னதுல யாருக்காவது டவுட் இருக்கா?
ஓகே, இதுல அடுத்தது 100 men வந்து 7 daysல ஒரு ஒர்க் முடிப்பாங்க. அப்போ 35 daysல முடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தேவைப்படும்? இது ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை 100 into 7 equal to x into 35. அப்ப x equal to போட்டோம் அப்படின்னா 100 into 7 divided by 35. 7 35 5 times அடிக்கலாம். இது கேன்சல் பண்ணா 20 times. அப்ப x ஓட வேல்யூ வந்து 20. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. ஒரு புக்ல வந்து 120 pages இருக்கு. ஒவ்வொரு பேஜ்லயும் 30 லைன் இருக்கு. ஸோ அதே மாதிரி 25 லைன்ஸ் இருந்தோம் அப்படின்னா அதோட பேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் இதுதானே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 30 லைன்ஸ் இருக்கப்போ பேஜ் வந்து 120 இருக்கு. அப்ப 25 லைன்ஸ்னா இது குறையுது, பட் பேஜஸ் கூடும். அப்ப அது என்ன ப்ரப்போர்ஷன்? டைரக்ட் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ ஸ்ட்ரெயிட்டா பெருக்கணும். 30 into 120 equal to 25 into x. So x equal to 30 into 120 divided by 25. The 5 table அடிக்கலாம். 5 times 6 times. 5 table 24 times. 24 into 6 144. அடுத்தது question number 21. A man white washes. வெள்ளை அடிக்கிறாங்க சுவருக்கு. ஃபர்ஸ்ட் 8 daysல 96 ஸ்கொயர் மீட்டர்ஸ். இந்த ஒர்க் அப்படிங்கிறது தான் இந்த 96 ஸ்கொயர் மீட்டர். ஓகேயா? அப்போ 18 daysல அடிக்கக்கூடியது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தானே ஆகும். டேஸ் கூடும்போது அந்த சுவருடைய அளவும் கூடும் தானே. ரெண்டுமே கூடுதுன்னா அப்ப என்ன ப்ரப்போர்ஷன்? டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ 8 into x equal to 18 into 96. அப்ப x equal to 18 into 96 divided by 8. 8 டேபிள்ல ஸ்ட்ரைட்டா அடிக்கிறேன். ஒரு 8 12 times 12 8 96. 18 into 12 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 216. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. 18 men 18 பேர் ஒரு ஒர்க்கை 20 நாள்ல முடிப்பாங்க. ஸோ அப்ப 20 பேர் எவ்வளவு? 24 பேர் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? This straight multiply men and days. 18 into 20 equal to 24 into x. அப்ப x equal to 18 into 20 divided by 24. இது வந்து 4 டேபிள் அடிக்கலாம். 5 4 6 4. 6 டேபிள் 3 times. 5 into 3 15 days. அடுத்தது question number 23. 12 men working 8 hours. Men hours and days. 12 பேரு 8 மணி நேரம் வேலை பார்த்து 90 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்ப 8 பேரு 12 மணி நேரம் வேலை பார்த்தா அந்த ஒர்க் முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஓகேவா? சோ இப்ப இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா இல்ல கிராஸ் வருமா? இந்த இடத்துல கிராஸ் வருமா? நான் கிராஸ் எப்போ வரும்னு சொல்லியிருக்கேன். ஒர்க் வந்தா. இங்க ஒர்க் இருக்கா? என்ன ஒர்க்குங்கிறது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்ல. இது எல்லாமே இன்வர்ஸ் தானே. ஸ்ட்ரெயிட்டா தானே பெருக்கணும். 3 காலம் வந்தாலே கிராஸ் அப்படி கிடையாது. அந்த கொஸ்டின்ல என்ன வந்தாதான் கிராஸ்? ஒர்க்குன்னு ஒண்ணு வந்தாதான் கிராஸ். ஓகேவா? ஸோ அப்ப இதுல இருந்து 12 into 8 into 90 equal to 8 into 12 into x. இப்ப இதுல 8ஐயும் 12ஐயும் அப்படியே அடிச்சுக்கலாம் தானே. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னதான் வரும்? 90. ஓகே, அடுத்தது 24th question. 6 men working 10 hours can do a piece of work in 24 days. 6 பேரு 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. 24 நாள்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்ப 9 பேரு 8 மணி நேரம் வேலை பார்த்தா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? எல்லாமே ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை. இப்போ 6 into 10 into 24 equal to 9 into 8 into x. So அப்ப x equal to அப்படின்னா 6 into 10 into 24 divided by 9 into 8. 8 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 3 இது 2 times. 2 into 10 20 days. So ஆன்சர் வந்து 20 days. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24.
தமிழ்ல 6 நபர்கள் ஒரு வேலையை 10 மணி நேரம் செய்து 24 நாட்களில் முடிப்பார்கள். இதுல நாட்கள் இல்ல, மணி நேரம். ஓகேயா? அதாவது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25. A wheel makes 48 revolutions in 3 seconds. So 3 secondsல 48 revolution, அப்போ 30 செகண்ட்ல அப்ப எத்தனை தடவை வரும்? இப்ப இதை வச்சே சொல்லலாம். 3:48னா அப்ப 30 450. இங்க ஒரு 0 தானே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இல்ல நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப 3 into 48. சரி, ஸ்ட்ரெயிட்டா பெருக்கணுமா கிராஸா பெருக்கணும்? இதுல இருந்து ரெண்டுமே கூடுது அப்படிதானே? இது என்ன ப்ரப்போர்ஷன்? டைரக்ட் ப்ரப்போர்ஷன். 3 நிமிஷத்துல 48 தடவை சுத்துதுன்னா அப்ப 30 நிமிஷத்துல நிறைய தடவை சுத்தும். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ 3 into x equal to 30 into 48. x equal to போட்டோம்னா 30 into 48 divided by 3. 3 ஆல இதை கேன்சல் பண்ணோம்னா அப்ப x ஓட வேல்யூ என்ன? 480. ஓகேயா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 26. 12 men வந்து 15 daysல முடிப்பாங்க. அப்ப 20 men எவ்வளவு டேஸ்ல முடிப்பாங்க? This straight multiply 12 into 15, that is equal to 20 into x. அப்ப x ஓட வேல்யூனா 12 into 15 divided by 20. இப்ப இதுல 4 5, இதுல 3 5, 3 டேபிள் அடிச்சோம்னா 3 times 3 into 3 எவ்வளோ? 9. ஸோ ஆன்சர் வந்து 9 days. அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. ஒரு மேன் வந்து 1/4 பார்ட் ஆஃப் ஒர்க்கை 20 நாள்ல முடிக்கிறாரு. இதுல ஒர்க் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் டேஸ், அதுக்கப்புறம் என்னன்னு எடுத்துக்கலாம் ஒர்க்கு. இப்போ வந்து டேஸ் என்ன டேஸ்? 20 டேஸ்ல 1/4 ஒர்க்கு. அப்ப 3/4 ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எவ்வளவு டேஸ் ஆகும்? இந்த மாதிரி பிரிச்சு எழுதிருக்கீங்களா? இதுல எப்படி போடுவீங்க? மல்டிபிளிகேஷன் ஸ்ட்ரெயிட்டா கிராஸா? ஒர்க் வந்தாலே கிராஸ் தானே. ஸோ அப்ப 20 into 3/4 equal to x into 1/4. 4 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப x ஓட வேல்யூ 20 into 3 60. ஸோ ஆன்சர் வந்து 60. 27th கொஸ்டினுக்கு ஆன்சர் 60. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 28. 28th கொஸ்டின்ல இதுல ஒர்க் இருக்கா இல்லையா சொல்லுங்க. 28th கொஸ்டின்ல ஒர்க்குங்கிற டேர்ம் இருக்கா? கொஸ்டின்ல ஒர்க் இருக்கு. எது ஒர்க்னா எது? 112 meters லாங் அந்த பில் வாலோட லென்த், அதுதான் ஒர்க். அது லாஸ்ட் எழுதுங்க சரியா? ஸோ மென், டேஸ் அண்ட் ஒர்க். 20 men 6 days 112. ஓகேவா? அடுத்தது 25 men 3 days x. இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட், இது மட்டும் என்னது? கிராஸ். So 20 into 6 into x equal to 25 into 3 into 112. இதை நான் தனியா எழுதுறேன். Twenty into 6 into x equal to 25 into 3 into 112. இதுல இருந்து x போட்டோம்னா இந்த 26 இந்த சைடு வருமா? கீழே வரும். 25 into 3 into 112 கீழே என்ன இருக்கும்? 20 into 6.
ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இதை வந்து 5 டேபிள் அடிக்கிறேன். இதுல 4 5 இதுல எத்தனை 5 டைம்ஸ். இந்த 3யும் 6ம் 3 டேபிள்ல அடிக்கலாமா? இப்போ 4 டேபிள் அடிச்சா 1 4, இதுல 2 4 8, பேலன்ஸ் வந்து 8 4 32. சரியா? மறுபடியும் இதை அடிச்சோம்னா இங்க எத்தனை டைம்ஸ் வரும்? 14 தடவை போகும். இப்போ 5 × 14 மல்டிப்ளை பண்ணா 70. ஆன்சர் வந்து 70 மீட்டர் இருக்கும். கேன்சல் கரெக்டா பண்ணுங்க. கேன்சல் கரெக்டா பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 29. 29ல ஒர்க் இருக்கா? ஒர்க்குங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எது ஒர்க்கு? 96. ஸோ கொஸ்டின் நம்பர் 29 ஒர்க் பண்றேன். மென், அதுக்கப்புறம் டேஸ் ஒர்க். மென் வந்து 12 மென்னா, டேஸ் வந்து 6 டேஸ், ஒர்க் வந்து 96. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? 15 மென் 3 டேஸ், அப்புறம் எக்ஸ். இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட், இது என்னது? கிராஸ். So 12 into 6 into x, that is equal to 15 into 3 into 96. Therefore, x equal to 15 into 3 into 96 divided by 12 into 6. 6 table addichona 16 times. 3 table addichona 4 times. 4 table addichona 4 times. 15 into 4, answer in 16. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30. 30th கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வேஜஸ். வேஜஸ் அந்த வாங்குற சேலரி இருக்குல்ல, அது வந்து ஒர்க்கா எடுத்துக்கணும். இல்ல அது லாஸ்டா எடுத்துக்கணும். ஓகேவா? இதுல 15 லேபர்ஸ், மென்னு, டேஸ், சேலரி. அந்த சேலரி தான் ஒர்க்குன்னு வச்சுக்க போறோம். ஸோ 15 மெம்பர்ஸ் 6 டேஸ்ல 7200 சேலரி. இதுல 23 லேபர்ஸ் 5 டேஸ்ல எவ்வளவு சேலரி? இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட், இது கிராஸ். 15 into 6 into x, that is equal to 23 into 5 into 7200. So x equal to 23 into 5 into 7200 divided by 15 into 6. இதுல 5 டேபிள் அடிச்சோம்னா 3 டைம்ஸ் போகும். அதுக்கப்புறம் இதை 6 டேபிள்ல ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறேன். எத்தனை 6 வரும்? 12 டைம்ஸ். மறுபடியும் இதை 3 டேபிள் அடிக்கிறேன் 4 டைம்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9200. ஸோ இதுலதான் நேற்று நான் சொன்ன கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க் எல்லாருமே முடிச்சிருக்கீங்களா? நான் சொன்ன ஆன்சர் எல்லாருக்கும் வந்திருக்கா? ஓகே தானா? இப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்டிபிசி லாஸ்ட் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நாம என்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கோம், நாம இன்னும் எது ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல இருந்து அட்டென்ட் பண்றவங்க, அதாவது என்டிபிசி ஸ்டார்டிங்ல இருந்து அட்டென்ட் பண்றவங்க ஓரளவு எல்லாமே பண்ணிருக்கீங்க.
திருப்பி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றேன். அது ஃபாஸ்டா போகும் ரிவிஷன். ஸோ அட்டென்ட் பண்ணாதவங்க மட்டும் அந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே புதுசா அட்டன் பண்ண மாதிரி தானே அட்டன் பண்ண போறீங்க அப்படிதானே? இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறது இங்கிலீஷ் வேர்ஷன். தமிழ் இருக்காது, இங்கிலீஷ் வேர்ஷன்ல தான் இருக்கும். ஓகேவா? ரெண்டு லாங்குவேஜ் இருந்தது, பட் இது இங்கிலீஷ்ல இருக்கு. 1800 பேஜஸ் கிட்ட உள்ள கொஸ்டின் பேப்பர் இது. சரி, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஓபன் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது எல்லாருக்கும் தெரியுதா? ஃபர்ஸ்ட் சம் வந்து ஜியோமெட்ரி. சரியா? நாம ஜியோமெட்ரி இது வரைக்கும் பார்த்துருப்போமான்னு கேட்டா இல்ல, நான் எடுக்கல அதை. நான் எதுக்காக அந்த ஜியோமெட்ரி கிளாஸ் வந்து எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் வரும், அதுக்கு நம்ம ரொம்ப நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், நிறைய தியரம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். அதனால நான் அதை வந்து ஒமிட் பண்றேன். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நான் எடுக்கிறேன், அது ப்ராப்ளம் இல்லை. பட் அதுல எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனா நான் எடுத்து முடிச்சதை வந்து கம்ப்ளீட்டா என்ன செஞ்சது படிச்சிருக்கணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜியோமெட்ரி. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின். இது வந்து ஹிஸ்டரி. அகெயின்ஸ்ட் விச் ஆக்ட்? இது நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா ஹிஸ்டரி கிளாஸ்? அகெயின்ஸ்ட் ரவுலட் விச் ஆக்ட் மகாத்மா காந்தி ஆஸ்க்ட் பீப்புள் டு அப்சர்வ்? டேட்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? 6th April 1999. நான் வயலன்ஸ் அப்போசிஷன். ஏப்ரல் 6ஆம் தேதி தான் அவர் எல்லாரையும் வந்து போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுவாரு. கரெக்டா? ஏப்ரல் 6ல அனௌன்ஸ் பண்ணுவாரு. பட் இப்போ இது எப்ப நடந்திருக்கும்? ரவுலட் அந்த ஜாலியன் வாலாபாக் ஏப்ரல், நல்லா யோசிச்சு, ஏப்ரல் 13ஆ 15ஆ? 13. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் நியூ இயர் தான், அந்த சீக்கியர்களோட அறுவடை திருநாள் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இதுக்கு வந்து ரவுலட் ஆக்ட். ஸோ அந்த ஹிஸ்டரி அந்த டாபிக் படிச்சிருந்தா நம்ம ஒரு கேள்வி இதுல என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். ஆன்சர்லாம் அது இருக்கும். நாம இப்ப பாக்குறது என்னது? அனலைஸ். நம்ம என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு அனலைஸ் பண்றோம். சரியா? சரி, சிம்பிளிஃபை. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா உங்களால போட முடியுமா? இதுக்கு பேரு போர்ட் மாஸ் ரூல் பேரு. சரியா? போர்ட் மாஸ் ரூல்ல மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே இருந்ததுன்னா முதல்ல எது செய்யணும்? பிராக்கெட். அதாவது இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். கவனிங்க, போர்ட் மாஸ் ரூல் படி இதை செய்யணும். பிராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்போ இதுல சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல பிராக்கெட் தானே எடுக்கணும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும்? 5 + 2 × 3 டிவிஷன். பிராக்கெட்ல உள்ளது 3 × 2 எவ்வளோ? 6 × 3. நான் பிராக்கெட் முடிச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? டிவிஷன். ஆஃப் இங்க இல்ல, அப்ப அடுத்தது டிவிஷன் தான் பண்ணுவோம். ஸோ டிவிஷன் எதுக்கும் எதுக்கும் நடுவுல இருக்கு? 3க்கும் 6க்கும். ஸோ 5 + 2 × 3 divided 6 × 3. ஓகேயா? இப்ப டிவிஷன் முடிச்சாச்சா? அடுத்தது மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷனா இதை அப்படியே அடிக்கலாம் தானே, கேன்சல் பண்ணலாம்ல. ஒரு 3 இதுல எத்தனை? 2. இங்கேயும் மல்டிபிளிகேஷன் தானே இருக்கு. அப்ப இந்த 2 இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கு? 5 + 3. அப்ப 5 + 3 எவ்வளோ? 8.
ஸோ இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். 3 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது 4th கொஸ்டின். இது கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து என்ன டாபிக்? ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி டாபிக். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரினா எது? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, ஓகேவா? அந்த இதுல வரக்கூடியதான் ட்ரிக்னாமெட்ரி. இது வந்து இப்போ இங்க பாத்துக்கிட்டீங்களா, இந்த சம் வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி போடுறது. சரி, அந்த டேப்லர் காலம் பேஸ் பண்ணி போடுறது. இதை பாக்குறதுக்கு ஏதோ ரொம்ப டஃப்பான சம் மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டேப்லர் காலம் வேல்யூஸ்லாம் இருக்கா ஞாபகம் இருக்கா? டேனோட எந்த டிகிரி போட்டா 1 வரும்? 45 டிகிரி. கரெக்டா? tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்படிதானே? எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த தீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள்னா அப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி. இதே 45 டிகிரியை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். 2 into sin 45 degree into cos 45 degree minus cosecant square 45 degree. Cosecant 45 degree the whole square. இப்ப இது ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? டேபிள் ஞாபகம் இருக்கணும். இதுல யாருக்காவது டேபிள் ஞாபகம் இருக்கா? நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்தது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சாமிநாதன் சொல்லுங்க. தெரியாதா? வேற யாராவது? ஆன்லைன் கிளாஸ் இருங்க. ஆன்லைன் கிளாஸ்ல சில நேம்லாம் எனக்கு தெரியும். நான் உங்கள்கிட்ட கேட்க. டெரன்ஸ் சொல்லுங்க. இதுக்கு sin 45 டிகிரி அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சுரேகா, சக்திவேல், சக்தி, சுந்தரி. சுந்தரி இல்லையா? கேசவன், கருணாநிதி, ஓகே. 1/√2 sin தீட்டாவோட வேல்யூ வந்து 1/√2. cos தீட்டாவோட வேல்யூ சரி. அந்த டேபிள் காலம் எப்படி போடணும்னு நான் சொல்றேன் கவனிங்க. இதெல்லாம் நம்ம 10th படிச்சிருப்போம். ஓகேவா? 10th 9th படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னன்னா மொத்தம் சைன் காஸ் டேன் மூணு டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வச்சே மற்றதெல்லாம் கொண்டு வரலாம். அதுல என்னென்ன அந்த டேபிள் காலம் ஆங்கிள்ஸ் இருக்குன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இதோடைய ஆன்சர் கொண்டு வரதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 0ல இருந்து 1க்குள்ள ஒரு 4 நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னா எதெல்லாம் சொல்றீங்க? 0 to 1க்குள்ள இருக்கணும் நீங்க சொல்ற நம்பர். 0 to 1க்குள்ள 3 நம்பர் சொல்லுங்க அப்படின்னா எதெல்லாம் சொல்லுங்க? 0 1 தான் தெரியும், அதுக்கு மேல தெரியாது. ஃபிராக்ஷன்ல 1/4, கால், அரை, முக்கால் சொல்லாமா? 1/4, 1/2, 3/4, அப்புறம் தானே 1. இப்ப நான் எழுதியிருக்கேன்ல இந்த வேல்யூஸ், இது எல்லாத்துக்கும் ரூட் எடுத்து சொல்லணும். ரூட் ஆஃப் 0, ரூட் ஆஃப் 1/4, ரூட் ஆஃப் 1/2, ரூட் ஆஃப் 3/4. இதுக்கு ரூட் எடுத்தா எவ்வளவுப்பா? 0 தான். 1/4 ரூட் எடுத்தா 1/2. ரூட் 1/2 ரூட் எடுத்தா ரூட் 1க்கு 1 தான். பட் 2க்கு என்ன எடுக்க முடியாது? ரூட் தான் அப்படியே போடணும். இங்க வந்து 4க்கு ரூட் எடுக்க முடியும், 3க்கு ரூட் எடுக்க முடியாது. அப்ப ரூட் 3/4. லாஸ்டா 1 இருக்கு, 1க்கு ரூட் எடுத்தா 1 தான். ரூட் 3/2. 4க்கு ரூட் எடுத்தா 2 தானே? ஓகே. இந்த வேல்யூஸ் தான் இங்க எழுத போறோம். 0 ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட போறோம்? 0. அடுத்து என்ன? 1/2. அடுத்தது 1/√2. அடுத்தது என்ன? ரூட் 3/2. அடுத்தது என்ன? 1. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டீங்கல்ல, அதே லைனை அப்படியே ரிவர்ஸா சொல்லுங்க. லாஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. 1 ரூட் 3/2
1 by root 2 1 by 2 0 இதுதான் காஸ். ஓகேவா? tan எப்படி எழுதணும்னா இந்த மேல உள்ள வேல்யூவும் இதையும் டிவைட் பண்ணி எழுதணும். tan theta உடைய ஃபார்முலா என்னன்னா sin theta by cos theta. சரியா? sin theta மேல இருக்கணும், cos theta கீழே இருக்கணும். அப்போ 0 by 1 எவ்வளவு? 0. இந்த 1 by 2 root 3 by 2 னா 2 கேன்சல் ஆயிடும். அப்போ 1 by root 3 மட்டும் இருக்கும். ஓகே, இதுல 1 by root 2 1 by root 2 னா கீழே உள்ளதுதான் கேன்சல் ஆகும், மேல உள்ளது அப்படியே தான் இருக்கும். tan 45 வந்து 1. இதுல கீழே உள்ள 2 போயிடும். அப்ப root 3 மட்டும் இருக்கும். 1 by 0னா அது என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃபினிட்டி. இப்போ இந்த டேப்லெட் காலமும் பார்த்து சொல்லுங்க இதோடைய வேல்யூஸ். 2 into sin 45 எவ்வளவு? 1 by root 2 into cos 45 எவ்வளவு? 1 by root 2 minus cosecant இங்கேயே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னா சைனுடைய தலைகீழி தான் cosecant. cosecant எதோடைய தலைகீழி? சைன். காசோட இன்வர்ஸ், அதாவது 1 by அப்படின்னு போடுவோம் இல்லையா, காசோட இன்வர்ஸ் தான் சீக்கன். டேனோட இன்வர்ஸ் என்ன? காட். இப்போ வெறும் sin 45 எவ்வளவு எழுதணும்? வெறும் sin 45 எவ்வளவு சொன்னோம்? 1 by root 2 தானே? அதானப்பா, sin 45 வந்து 1 by root 2. அப்போ 1 by sin 45 அதுதான் cos, அதாவது cosecant. அப்ப என்ன வரும்? இத தலைகீழா போட்டா என்ன வரும்? வெறும் root 2 வருமா? அது ஸ்கொயர் எடுத்தா அப்ப என்ன வரும்? root 2க்கு ஸ்கொயர் எடுத்தா 2 தானே? root 2க்கு ஸ்கொயர் எடுத்தா 2 தானே? அப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அப்போ மைனஸ் கொசிகன்ட் வந்து என்ன போடுவோம்? வெறும் 2. கரெக்டா? சிம்பிளானது. நம்ம காம்ப்ளிகேட்டட் ஆகுனா காம்ப்ளிகேட்டடா தான் தெரியும். புரியுதா? சைனுக்கு 1 by root 2, sin 45க்கு 1 by root 2. நான் சொன்னேன் சைனுடைய தலைகீழி, அதாவது 1 by தான் கொசிகன். கொசிகனுக்கு வந்து வெறும் root 2. ஆனா கொசிகன் ஸ்கொயர்னா root 2க்கு ஸ்கொயர் எடுக்கணும் இல்லையா? அப்ப root 2 ஸ்கொயர் எடுத்தா 2. இங்க 2 போட்டேன். சரி, இப்ப சொல்லுங்க. 2 into இதை மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? root 2 பெருகுனா எவ்வளவு? 1 by 2 minus 2 கேன்சல் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 1 minus 2 வருதா? 1 minus 2 எவ்வளோ? -1. இந்த டாபிக்லாம் சில பேருக்கு கண்ணு கட்டு நடத்தி முடிக்கும் போது தூக்கமே வந்துடும். இதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நல்ல ஜாலியா போகும். சோ இதோட ஆன்சர் வந்து -1. இந்த டாபிக்ல ஃபார்முலா பேஸ்டா அப்புறம் டேப்லெட் காலம் பேஸ்டாலாம் சில சம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஒரு சில சம் தான் ரொம்ப டஃப்பா இருக்கும். பட் அது நம்ம கடைசியா தான் ட்ரை பண்ணணும். முதல்ல இந்த சம் எல்லாம் எடுத்துட்டு உட்காரக்கூடாது. ஓகேவா? டைம் போயிடும். சரி, 5 கொஸ்டின்ஸ். அடுத்தது 6 கொஸ்டின். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட். இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1935. இது எல்லாமே காமன் ஜிகே கொஸ்டின்ஸ். ஹிஸ்டரியிலையும் வரும் அண்ட் காமன் ஜிகேலையும் வருது. சரியா? அடுத்தது இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கொஸ்டின். தனிவட்டி நடத்திருக்கோம் இல்லையா? அப்போ தனிவட்டின்னு சொல்லும் போது இந்த இடத்துல எல்லாருக்கும் அது படிச்சது டக்குன்னு இந்த சுவிட்ச் போட்ட மாதிரி ஞாபகத்துக்கு வரணும். இதுல என்ன ஃபார்முலா போடணுங்கிறதே யாராவது சொல்ல முடியுமா? நடத்தாதவங்க ஓகே, நம்ம நடத்துட்டு அப்புறம் பார்த்துட்டு, நடத்தினவங்க நான் கேக்குறேன். இந்த சம்ம ஆன்சர் பண்ண முடியுமா முடியாது? அது மட்டும் சொல்லுங்க. ஈஸியா டஃப்பா? இது இந்த சம் ஈஸியா டஃப்பா? ஈஸி தானே? இதுக்கு என்ன ஃபார்முலா? இதுல யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? இதுவரை அட்டென்ட் பண்ணலையா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? நல்லா தெரியும்.
சில பேர் அட்டென்ட் பண்ணிட்டே பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது, ஞாபகம் இல்லாததுனால சொல்லக்கூடாது. சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம இதுக்கப்புறம் எடுக்கும்போது அட்டென்ட் பண்ணிக்கலாம். Yeah, an amount doubles itself on a simple interest in 4 years. What is the percentage per annum rate of interest? இது யாராவது சால்வ் பண்ணி 25%, ஃபார்முலா என்ன, அது யாராவது சொல்லுங்க. சால்வ் பண்ணி ஆன்சரே அங்க இருக்கு. ஃபார்முலா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? ஃபார்முலா வந்து கொஸ்டின்ல வந்து அமௌண்ட் எல்லாம் எதுவுமே கொடுக்கல, புரியுதா? ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் -1 டிவைடட் பை n into 100, இதுதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டைம்ஸ்னா டபுள்ஸ் இட் செல்ஃப், ரெண்டு மடங்கு ஆகுது. நம்பர் ஆஃப் இயர் 4 years, அப்புறம் 100, 1/4 into 100, இதை வந்து கேன்சல் பண்ணா 25 டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 25. ஓகே, அடுத்தது கொஸ்டின். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு டாபிக், இது நம்ம ஈஸியான சம் தான் போட்டுடலாம். அடுத்து சயின்ஸ். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஒரு லெசன் இது. விச் முன்னாடி நான் எடுத்திருக்கேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மேன்மேட் ஃபைபர். அதாவது ஃபைபர்ல வந்து நேச்சுரல் ஃபைபர், மேன்மேட் ஃபைபர், 2 டைப் இருக்கு. ஸோ மேன்மேட் ஃபைபர் வந்து என்னது, ரேயான். சில்க், லினன், ஜூட், இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஓகேவா? இயற்கை இழைகள், இயற்கை இழை பயிர்கள், இது வந்து ரேயான் வந்து செயற்கை இழை பயிர். ஆமா, லினன் வந்து இயற்கை உள்ளது, பருத்தி. ஓகே, அதுக்கு அடுத்தது டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது. நேஷனல் டெக்னாலஜி டேன்னு நம்ம ஒண்ணு செலிப்ரேட் பண்றோம், அது எதனுடைய நினைவா செலிப்ரேட் பண்றோம்? தேசிய டெக்னாலஜினா என்னது? தொழில்நுட்ப தினம். தொழில்நுட்ப தினம் எதனால செலக்ட்? பொக்ரான் 2, அதாவது நம்ம அணுகுண்டு சோதனை செய்யறோம் இல்லையா, அது பொக்ரான்ங்கிற இடத்துல சோதனை செய்யறோம். அது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். அங்க பண்றதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட். அது வந்து பொக்ரான் 2 சோதனை நம்ம வெற்றிகரமா செஞ்சதுனால என்ன டேயை நம்ம செலிப்ரேட் பண்றோம்? நேஷனல் டெக்னாலஜி டே. இது காமன் ஜிகே கொஸ்டின் தான். ஓகே, அடுத்தது கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின். The name of the first electronic digital computer of the world. அதாவது நமக்கு காமன் ஜிகேன்னு ஒரு பார்ட் சொல்றாங்கல்ல, அதுல கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், இந்த மாதிரி. சரியா? அதுல உள்ள கொஸ்டின் தான் இது. அடுத்தது ஒரு கொஸ்டின் தான் இருக்கும் அதுல. ஃபுல் ஃபார்ம் ENIAC. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்கும். அதுல நிறைய பீரோல் மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படிலாம் படிச்சிருக்கீங்களா? பெரிய கம்ப்யூட்டர், ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். இது 10th கொஸ்டின். அடுத்தது 11th கொஸ்டின். ஹார்மோன். இது வந்து பயாலஜி, சுவாலஜில உள்ள கொஸ்டின். விச் ஹார்மோன் ரெகுலேட்ஸ் த பிளட் சுகர் லெவல் இன் த பாடி? இன்சுலின். நம்மளோட பிளட்ல சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன் எது? இன்சுலின். இது நார்மலா எல்லாருமே சொல்லிடலாம், அப்படிதானே? சரி, இதுல ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, மத்த ஆப்ஷன். தைராய்டு. தைராய்டு கிளாண்டோட வேலை என்ன? நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது தைராய்டு தான். பர்சனாலிட்டி ஹார்மோன்னு சொல்லுவாங்க தைராய்டு. சில பேருக்கு உடல் பருமன் ஆகுறதுக்கு, ஒபேசிட்டிக்கு எது ரீசனா இருக்கும்?
தைராய்டு ரீசனா இருக்கும். அட்ரினலின் எங்க இருக்கு? கிட்னி. கிட்னில இருக்கக்கூடியதான் அட்ரினலின். ஓகேயா? நம்ம வந்து பதட்டமான நேரத்துல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும்போது, அப்புறம் பயப்படும் போது, ஆச்சரியப்படும் போது எல்லாமே என்ன ஹார்மோன் சுரக்கும்? அட்ரினலின் வந்து சுரக்கும். ஓகேவா? டெஸ்டோஸ்டீரான் அப்படிங்கிறது வந்து ஆண் இனப்பெருக்க ஹார்மோன். ஓகேவா? அது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். இது எல்லாமே எண்டோக்ரைன் சிஸ்டம். டெஸ்டோஸ்டீரான் அப்படிங்கிறது மேல் ஹார்மோன். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் பேஸ் பண்ணிருக்குன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த நீங்க யாரெல்லாம் என்னென்ன டாபிக் அட்டென்ட் பண்ணலையோ அதெல்லாம் நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அட்டென்ட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டு கார் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்ல மூவ் ஆகுது. ஒரு காரோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை when one car takes 32 minutes more than the other to cover the distance. ரெண்டு காரோட ஸ்பீட் கொடுத்துட்டு ஒன்னு இன்னொன்னு விட ஃபாஸ்டா போகுது. எவ்வளவு மினிட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஃபாஸ்டா போகுது? 32 மினிட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஃபாஸ்டா போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து தனியா ஃபார்ம்ல இருக்கும், அதுல போடணும். அடுத்த கொஸ்டின் போலாம். 13. தத்துவ போதினி சபை அப்படிங்கிறது தமிழ்ல. தத்துவ போதினி சபா, ராஜாராம் ராம் மோகன் ராய் இதோடைய ஐடியா. அதை ஃபவுண்ட் பண்ணது யாரு? தேவேந்திரநாத். தேவேந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் வேற, தேவேந்திரநாத் தாகூர் தனி. ஓகேவா? சோ இது வந்து இன்னொரு லெசன் ஆக்சுவலி ஹிஸ்டரியில. நான் சொன்னேன் இல்லையா, இந்த காந்தி எல்லாம் முடிஞ்சு இண்டிபெண்டன்ஸ் தான் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வரும். சோ அதனால அது நம்ம நடக்கும் போது நான் சொல்றேன். முடியாது. அது உள்ளே இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது டைம் அண்ட் ஒர்க். இது சொல்லுங்க. A man A can complete a work in 24 days. இது நான் மாடல் இன்னும் நடத்தலப்பா. இதுதான் தேர்ட் மாடல். இதுதான் அடுத்த கிளாஸ்ல நடத்த போறேன். ஏ வந்து ஒரு ஒர்க்கை 24 டேஸ்ல முடிக்கிறாரு. He worked for 21 days and B finished the remaining work. இந்த மாடல் பேரு ரிமைனிங் ஒர்க் மாடல். ஓகேவா? முன்னாடி உள்ளவங்களுக்கு நான் நடத்திருக்கேன். ஸோ இப்போ உள்ளது இனிமேதான் எடுக்க போறேன். இதுதான் தேர்ட் மாடல். இதுதான் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். டைம் அண்ட் ஒர்க்கோட ஒரு சம் வந்திருக்கா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம ஈஸியா போட்டுடலாம். பேட், கிரிக்கெட், ஸ்டிக்கு. கிரிக்கெட் வந்து பேட் வச்சு தானே விளையாடுவோம். ஹாக்கி வச்சு விளையாடுறது பேட்டுன்னு சொல்ல மாட்டோம்ல, ஸ்டிக்குன்னு தானே சொல்லுவோம். ஹாக்கி ஸ்டிக். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தமிழ்ல ரொம்ப தமிழாக்க மாதிரி இருக்கு, புரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? இங்கிலீஷ்ல மாத்தி பாத்துக்கணும். ஓகேவா? ஜியாமெட்ரியில இருந்து இன்னொரு கொஸ்டின் வந்திருக்குப்பா. இது வந்து வட்ட நாற்கரம் அதுல இருந்து வருது. சரி, வட்டம் முக்கோணம் ரெண்டு சேர்ந்து ஜியாமெட்ரியில இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்தது இது அல்ஜிப்ரா. இந்த மூணு டாபிக்கும் வந்து இம்பார்ட்டன்டான டாபிக். அதாவது அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, அப்புறம் என்னது ட்ரிக்னாமெட்ரி. சரியா? 3 கொஸ்டின் தான் வரும், அல்லது 4 கொஸ்டின் வரலாம், 3 டாபிக்கும் சேர்த்து. இது எல்லாமே பொறுமையா நடத்தணும். அல்ஜிப்ரா எல்லாரும் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க தானே? இங்க இருக்கிறவங்க நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க தானே அல்ஜிப்ரா? ஓகே, அடுத்தது இது சிம்பிளிபிகேஷன். சிம்பிளிபிகேஷன் இது போட்டு தெரியுமா? இது எத்தனை பேருக்கு போட தெரியும்? தெரியாதா? தெரியுமா? ரூட் தானே இருக்கீங்க. ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு?
00081 இருக்கா? ஜீரோலாம் விட்டுருங்க, பாயிண்டே விட்டுருங்க, வெறும் நம்பரை மட்டும் பாருங்க. வெறும் நம்பர்னா எவ்வளோ? 81 தானே? 81க்கு ரூட் எடுத்தா 9 தானே? இங்க எத்தனை டிஜிட்ஸ் பாயிண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6. இப்போ நம்ம எப்பவுமே ரூட் உள்ள இருக்கிற பாயிண்டோட கவுண்டிங்க்கு பாதி, அதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதுல பாதி நம்பர் ஆஃப் டிஜிட் தான் ஆன்சர்ல போடணும். 81க்கு ரூட் எடுத்தா 9 தானே ஆன்சர். இதுல எத்தனை டிஜிட் பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட் பாயிண்ட் வைக்கணும். இதான் இதோட ஆன்சர். அதாவது இதுக்கு ரூட் எடுத்தா இதான் வரும் ஆன்சர். இந்த 4 வெளியே இருக்கு பாத்தீங்களா? அந்த 4 என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணும் இது கூட. பெருக்குனா 4 9 36. அப்ப இங்க ஆல்ரெடி ஒரு 2 டிஜிட் பாயிண்ட் இருக்கா? 0.036 வருமா இல்ல 0? சரி, 0 வராது, ஒரு 0 தான் வரும். 36, அதாவது 3 டிஜிட் தானே பாயிண்ட் வரணும். 9 4 36ல 2 டிஜிட் வந்துருச்சு இல்லையா? ஒரு 0 தான் இங்க வரும். இதுதான் ஆன்சர். அடுத்தது இது ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி. அந்த டெல்லி சுல்தான், குப்தாஸ், மௌரியாஸ், மௌரியர்கள்ல வரக்கூடியது இது. சரியா? மௌரியர்கள்ல வந்து சரி, ஓகே, இது நான் உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்றேன். கௌடில்யர்னு ஒருத்தர் இருப்பாரு. கௌடில்யர்னு சொன்னாலும் இன்னொரு பேரு சாணக்கியர்னு சொன்னாலும் ஒண்ணுதான். சரியா? ஓகே, அடுத்தது இது வந்து மென்சுரேஷன். இஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்கிள். மென்சுரேஷன்னா என்னென்ன டாபிக்லாம் வரும்? ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள், இது மாதிரி நிறைய ஷேப் இருக்குல்ல. அது எல்லாத்துக்கும் ஃபார்முலா பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் தான் இந்த டாபிக். அது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதை அட்டன் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. மென்சுரேஷன், அளவியல். ஓகே, அடுத்தது ஜியோகிரபி. ரிவர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் வரும். விச் ரிவர் இஸ் அசோசியேட்டட் வித் டுவாந்தர் ஃபால்ஸ்? நர்மதா. ஓகே, நம்ம இது வந்து ஒவ்வொரு ரிவர்லயும் என்னென்ன ஃபால்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி படிப்போம். அதுதான் இந்த ஆன்சர். காவேரி ரிவர்ல என்ன ஃபால்ஸ் இருக்கு? காவேரி ரிவர், ஒகேனக்கல் ஃபால்ஸ். ஓகேயா? ஒகேனக்கல் ஃபால்ஸ் வந்து தெரியும் தானே? எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? தர்மபுரி. தர்மபுரியில இருக்கிற ஒகேனக்கல் ஃபால்ஸ் வந்து காவேரி ரிவர்ல இருக்கு. ஜாக் ஃபால்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது எங்க இருக்கு? ஜாக் ஃபால்ஸ் வந்து ஷாராவதி அப்படின்ற ஒரு ரிவர் மேல இருக்கு. சோ இது ஜியோகிரபி. சரியா? அடுத்தது இப்ப நாம வந்து அனலைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எனக்கு தெரியலையே, அப்ப நான் என்ன பண்றது? நீங்க இப்ப எக்ஸாம் எழுதல, தயவுசெய்து சொல்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எனக்கு வரலையே அப்படின்னா இனிமேதான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியணும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். டூ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:2. அதுல இருந்து 8 and 6 ஆர் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர். முதல் நம்பர்ல இருந்து ரெண்டாவது நம்பர்ல இருந்து 8ம் 6ம் சப்ட்ராக்ட் பண்ணா அப்ப அடுத்த ரேஷியோ மாறுது. அப்ப அந்த நம்பர் என்னலாம்? ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க தானே? அப்ப இந்த கொஸ்டின் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமா? நான் அதுக்குதான் சொல்றேன், ஒவ்வொரு டாபிக்குமே இம்பார்ட்டன்ட். நாம படிச்சது நீங்க எல்லாரும் எப்படி நினைக்கிறீங்கன்னா, படிச்சது அப்படியே வரப்போது நம்ம எழுத போறோம், கிடையாது. டோட்டலா மாடல்ல சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ கான்செப்ட் ஞாபகம் இருந்தாதான் அதை நீங்க போட முடியும். புரியுதா? அதனால அந்த ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். அது நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா தான் அதை கரெக்டா போட முடியும். இந்த சம் எத்தனை பேருக்கு போட முடியும்? கை தூக்குங்க. ஆன்லைன் கிளாஸ் யாருக்கெல்லாம் இதை போட முடியும்? ரிப்ளை பண்ணுங்க.
இது வந்து நீங்க ஆப்ஷன்ல இருந்து கூட போடலாம். ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ எடுத்தா 3:2 வருது இல்லையா? அப்ப 3:2 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அதுல 8 மைனஸ் பண்ணி 6 மைனஸ் பண்ணி அதை ரேஷியோ எடுத்தா என்ன வரணும்? 8:5 வரணும். அந்த மாதிரியும் நீங்க போடலாம். சரி, அடுத்தது 23 கொஸ்டின் வந்து என்னன்னா கான்ஸ்டிடியூஷன். Which constitutional amendment known as mini constitution gave effect to the recommendation of Swaran Singh committee? இது கமிட்டிலாம் வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 42nd அமெண்ட்மெண்ட். இதுல நிறைய பாயிண்ட் வரும் 42nd அமெண்ட்மெண்ட்ல. ஆல்ரெடி ஒரு பேட்ச் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க கான்ஸ்டிடியூஷன், அப்படிதானே? அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். இது வந்து என்னன்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஆக்சுவலா எக்ஸாமுக்கு உங்களுக்கு? 100 கொஸ்டின் வருமா? 100 கொஸ்டின்ல என்டிபிசி, நான் சொல்றது என்டிபிசி 100 கொஸ்டின்ல 60 கேள்வி என்ன வந்துடும்? மேத்ஸ் ரீசனிங் வந்துடும். மீதி 40 கேள்வி தான் நமக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அதுல கான்ஸ்டிடியூஷன் கேக்குறாங்க, ஜியாகிரபி கேக்குறாங்க, எக்கனாமிக்ஸும் கேக்குறாங்க. சரியா? இந்த ஹிஸ்டரியில வந்து நாம பார்த்தது மாடர்ன் ஹிஸ்டரி. இது வந்து கௌதம் புத்தா, புத்தரை பத்தியும் கேட்டிருக்காங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில வந்து புத்தாவும் வரும், மௌரியா, அதுக்கப்புறம் வேற என்ன, குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வரும். இது வந்து ஜெயினிசம், புத்திசம், ஜெயினிசம் ரெண்டுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது மேக்ஸ். இது என்ன டாபிக்ல வருது? பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் தானே இருக்கு சிம்பிள். இது வந்து என்ன பண்ணணும்? இதுக்கு 20% அப்படின்னா இது எப்படி எழுதுவீங்க? 20/100 into 75 equal to 225 minus x/100 into 420. இதை சால்வ் பண்ணி எதை கொண்டு வரணும்? எக்ஸ் வந்து கொண்டு வரணும். ஓகேவா? இது ஈஸி தான், சிம்பிளிபிகேஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அடுத்தது ஏஜஸ் சம். ஏஜஸ் சம் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லயும் சொல்லலாம், ஏஜஸ்லயும் இது வந்து சொல்லலாம். அடுத்தது what is the difference between 3/5 of, இது கிட்டத்தட்ட சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின், 3/5 of 200 and 1/2 of 300. டிஃபரன்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ண சொல்றாங்க. 3/5 ஆஃப்னா மல்டிப்ளை பண்ணும் 200ல இருந்து, 1/2 ஆஃப்னா மல்டிப்ளை 300. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி சொல்றாங்க. இப்ப 5 டேபிள் அடிச்சா 4/5 வருமா? இந்த 2 டேபிள் அடிச்சா 150 வருமா? இது ரெண்டையும் பெருக்குனா எவ்வளோ? 120 வருமா? இது வந்து 150 கழிச்சா எவ்வளோ வரும்? -30. பட் மைனஸ் இதுல தேவையில்ல, எது மட்டும் போட்டா போதும், 30. டிஃபரன்ஸ் தான் ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அது மட்டும் சொன்னா போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் சிம்பிளிபிகேஷன்ல உள்ள சம் தான். 2 1/5 multiplied to get 5 2/5. அதாவது பை விச் நம்பர் 2 1/5 கூட நீங்க எந்த நம்பரை பெருக்குனா 5 2/5 கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து நம்ம இது மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு ஈக்குவேஷன் மாதிரி போட்டுதான் இதை சால்வ் பண்ணும். நான் இது என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனா மாத்திக்கணும். 2 1/5னா எப்படி ஃபிராக்ஷனா மாத்துவீங்க? 2 into 5 10 plus 1 11/5 into x equal to என்ன வரும்? 5 into 5 25 plus 2 27/5. அப்ப x equal to 27/5 into என்ன வரும்? இந்த 11/5 இருக்குல்ல, இதை இந்த சைட் கொண்டு வந்தா 5/11. இப்போ 5 5 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். 27ல எத்தனை 11 போகும்? 2 2 11 22. பேலன்ஸ் என்ன இருக்கு? 5/11. அப்ப இந்த ஆன்சர் தான் இங்க இருக்கு, 2 5/11.
இது வந்து டெல்லி சுல்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஹிஸ்டரி தான் இதுல நிறைய உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின் வந்து. அடுத்தது சயின்ஸ். Which among the following not a property of colloids? கொலாய்ட் தமிழ்ல கூழ்மங்கள்னு சொல்லுவோம். கீழ்கண்டவற்றில் எது கூழ்மங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு கேக்குறாங்க, பண்பு. Colloid cannot scatter a beam of light passing through it. அதாவது அதுதான் மெயினான ப்ராப்பர்ட்டியே. பட் அவங்க cannotனு சொல்றாங்க, அதுல கேன் வரணும். அதாவது இப்போ இந்த ப்ரொஜெக்டர் வழியா நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து எது மாதிரி பாக்குறீங்க? இந்த லைட் வந்து எதுல வந்து ஸ்கேட்டர் ஆகுறதுனால டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், நம்ம அட்மாஸ்பியர்ல இந்த ரூம்குள்ள இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ்ல என்ன ஆகுது, ஸ்கேட்டர் ஆகிதான் நமக்கு வந்து ஸ்கிரீன்ல தெரியுது. ஸோ கொலாய்ட் வந்து ஸ்கேட்டர் ஆக முடியும், ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அது தப்பு. நாட் ஏ ப்ராப்பர்ட்டி. அப்ப அதுதான் நாட் ஏ ப்ராப்பர்ட்டி. அடுத்தது HCF LCMல இருந்து ஒரு கொஸ்டின். Find the least multiple of 7 which when divided by 6, 8 and 12 leaves 1 as a remainder. இது வந்து HCF LCM டாபிக். இது அட்டென்ட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணா அது புரியாது, நான் புரியுற சம் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். A sells an article to B at a profit of 20%. B sells it to C and a profit of 20%. C வந்து அது எவ்வளவு பே பண்ணி வாங்குறாரு, 360 பே பண்ணி வாங்குறாரு. அப்ப அந்த காஸ்ட் பிரைஸ் A என்ன விலைக்கு வாங்கியிருப்பாரு? A B ல சேல்ஸ் பண்றாரு, B C ல சேல்ஸ் பண்றாரு. C என்ன விலைக்கு வாங்கினாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப A என்ன விலைக்கு வாங்கியிருப்பாருன்னு கேக்குறாங்க. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்டென்ட் பண்ணவங்க இந்த சம் யாருக்கெல்லாம் போட முடியும்? 34th சம் யாரெல்லாம் போட முடியும்? சரி, ஓகே. அடுத்தது 35. இது கரண்ட் அஃபேர்ஸ். ட்ரிக்னாமெட்ரி. இது வந்து எதுல போடணும்னா ஃபார்முலா. இது வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி போடக்கூடிய சம். பார்க்க தான் பெருசா இருக்கும், பட் சிம்பிள் தான். அடுத்தது இது வந்து வென் டயக்ராம். சரியா? இது சொல்லுங்க பார்க்கலாம். parallelogram, rhombus, ஸ்கொயர், ட்ரபிசைடு. அதாவது இணைகரம், சாய் சதுரம், சதுரம், சரிவகம். இப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல எந்த வென் டயக்ராம் மேட்ச் ஆகுதுன்னா ரெண்டாவது மேட்ச் ஆகுதுன்னு இருக்கு இல்லையா? எப்படி அது மேட்ச் ஆகும்? அதாவது 3 இது ஒண்ணுல ஒண்ணு போட்டிருக்காங்க, ஒண்ணு மட்டும் தனியா போட்டிருக்காங்க. தனியா போட்டிருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் இணைகரம்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா இருக்கும், ஈக்குவலாவும் இருக்கும். அது இணைகரம். ஓகேவா? சாய் சதுரம்னா இப்படி டைமண்ட் ஷேப்ல போட்டோம்ல, இது சாய் சதுரம். சதுரம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே. அடுத்தது சரிவகம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ட்ரபிசைடுங்கிறது அந்த மாதிரி இருக்கும். அப்ப இதுல எதனால இந்த ஆன்சர் வந்துருக்கு? அந்த தனியா இருக்குல்ல, ஒரு வட்டம் டச் ஆகாம தனியா இருக்குல்ல, அது எதை குறிக்குது? சரிவகம். ஏன்னா மத்த எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கு. பட் அதுல ஆப்போசிட் சைடு எப்படி இருக்காது? ஈக்குவலா இருக்காது.
ஏன் ஒண்ணுல ஒண்ணு போட்டிருக்காங்க? பெரிய சர்க்கிள் எதை மீன் பண்ணுது? பெரிய சர்க்கிள் ஸ்கொயர்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். இதுல வந்து ஸ்கொயர்ல இது எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும், டயகனலும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஸ்கொயர். இது வந்து சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும், டயகனல் ஈக்குவலா இருக்காது. அதனால ராம்பஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஆப்போசிட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலா இருக்கும். அதான் என்னது? இணைகரம். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும், டயகனல் வேற வேறையா இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது? parallelogram. இணைகரம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ இப்ப நம்ம பார்க்கறது 38வது கொஸ்டின். சரியா? இது வந்து என்னன்னா ப்ராபபிலிட்டியில இருக்கிற ஒரு கொஸ்டின். நிகழ்தகவு. இந்த டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி நான் நடத்தும் போது சொல்றேன். அடுத்தது HCF LCM. இல்ல அப்பவுமே கொடுக்கல. சிலபஸ்ல ப்ராபபிலிட்டி எல்லாம் மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஆனா இருக்கும், கொஸ்டின் இருக்கும். LCM, HCF LCM ரெண்டாவது கொஸ்டின் இது. ஓகேவா? அடுத்தது 40th கொஸ்டின். இது சயின்ஸ். The device that uses ultrasonic waves to measure distance, direction and speed of underwater object. தண்ணியோடைய ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கருவி பயன்படுத்தப்படுகிறது? சோனார். சோனாரோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகே, அதுதான் சோனாரோட ஃபுல் ஃபார்ம். ரேடார் வந்து ஹைட் மெஷர் பண்றதுக்கு, அதாவது ரேடார் வந்து பிளைட் வந்து எங்க பறக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு, ஆல்டிடியூட் பாக்குறதுக்கு ரேடார். சோனார் வந்து தண்ணியோட ஆழத்தை பாக்குறது, கடலின் ஆழம். ஓகே, அடுத்தது ஜியோகிராபி. ஈக்விட்டோரியல் பிளேன் அண்ட் ஆர்பிட்டல் பிளேன் ஆர் இன்க்ளைன்ட் டு ஈச் அதர் அட் விச் ஆங்கிள்? ஈக்விட்டோரியல்னா பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகையும் ஆர்பிட்டால் அப்படின்னா துருவ ரேகை. ஆர்பிட்டால் அப்படிங்கிறது துருவ ரேகை வராது, பூமியோடைய சுற்றுவட்ட தளம். ஓகேவா? இந்த ரெண்டும் எதுல வந்து சாய்வாக இருக்கும் அப்படின்னா 23.5 டிகிரி. பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அது சுத்தும் போது கொஞ்சம் அதோடைய அச்சுல சாய்வாதான் சொல்லணும். அது எவ்வளவு டிகிரி அப்படின்னா எவ்வளவு? 23.5 டிகிரி. ஓகே, அடுத்தது இது கரண்ட் அஃபேர்ஸ். இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருக்கோம்? 3 கொஸ்டின் பார்த்திருக்கோம். சரியா? அடுத்தது இது கரண்ட் அஃபேர்ஸ். காமன் ஜிகேலையும் வரும், கரண்ட் அஃபேர்ஸ்லயும் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா இது வந்து என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து சயின்ஸ், பயாலஜி. நியூட்ரிஷன்னா என்ன? சரிவிகித உணவு. ஓகே, எல்லா சத்துக்களும் ஈக்குவலா இருக்கிறது. சோ அதுல ஒரு டாபிக் தான் இந்த கொஸ்டின். அது தாவரங்களுக்கும் இருக்கலாம், விலங்குகளுக்கும் இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து சில தாவரங்களுக்கு நைட்ரஜன் கிடைக்காது. அப்ப அது வந்து என்ன பண்ணும்? அந்த தாவரங்கள் வந்து நைட்ரஜனே கிடைக்காத தாவரங்கள் பூச்சி எல்லாம் கொண்டு சாப்பிடும். தெரியுமா? அது படிச்சிருக்கீங்க தானே? சோ அந்த மாதிரி நியூட்ரிஷனுக்கு எது அப்படிங்கிற கொஸ்டின் தான் அது. இப்ப இது வந்து 46 கொஸ்டின் பாருங்க. டைம் அண்ட் ஒர்க். இல்லையா? சரி, நம்ம நடத்தின மாடலே வர மாட்டேங்குது. சரி, அடுத்தது
அடுத்த மாடல் அதுதான் நடத்துவேன். ஓகே, இதுல பாருங்க நம்பர் சீரீஸ் இது சொல்லலாம்ல. இதுக்கு என்ன ஆன்சர்? டிஃபரன்ஸ் எடுக்கணும். 7, 9, 13, 21 டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 7க்கும் 9க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2. அடுத்தது 9, 4. அடுத்தது 8. 2, 4, 8 அப்புறம் என்ன வரும்? ஸோ 21 + 16 எவ்வளோ? 37. 47 கொஸ்டின். அடுத்தது 48. அப்ரிவியேஷன். இது நம்ம டேட்டா பேஸ்ல இந்த அப்ரிவியேஷன்லாம் எல்லாருக்கும் தெரியுமா? DBMS, RAM, இது கம்ப்யூட்டர் பேஸ்டா இருக்கிறது. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரால இது ரெண்டாவது சம். இதெல்லாம் போட முடியும் தானே? A - 5 B 5. அப்ப A² - B² என்ன? A + B × A - B. அல்லது A க்கு பதிலா -5² -B க்கு பதிலா 5² அப்படி கூட போட்டுக்கலாம் தானே? -5² 25 -25 ஆன்சர் என்ன? 0. சில சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜாமெட்ரி 3வது கொஸ்டின் வருது. சரி, ஓகே. ஜாமெட்ரி அப்ப எடுத்துடலாம். ஓகே. 51 இது வந்து ரீசனிங் கொஸ்டின். இதுல என்ன வரும் சொல்லுங்க? C, D க்கு அப்புறம் E வருமா? அப்புறம் E, F க்கு அப்புறம் என்ன வரும்? G. H, I க்கு அப்புறம் J இருக்கா? ரெண்டாவது லெட்டர். இப்ப J, K க்கு அப்புறம் என்ன வரும்? L. அப்புறம் D, E க்கு அப்புறம் F இருக்கு இல்லையா? அப்ப F, G க்கு அப்புறம் H. ஓகே, 51 கொஸ்டின். அடுத்தது 52. 52 ரீசனிங் தான். ஓகேவா? இது பாருங்க, இது என்ன ஆர்டர்ல இருக்குன்னு தெரியுதா? B7K. அதுக்கப்புறம் எதுல ஸ்டார்ட் ஆகுது? B7K. அதுக்கு அடுத்தது KB7 வருதா? அப்புறம் என்ன வரணும்? 7KB. புரியுதா? இந்த மாதிரி சில லாஜிக்கான கொஸ்டின்ஸ் தான் போட்டு தெரியணும். அடுத்தது ஜியோகிராபி. Which among the following forts in India has been renamed as Deen Dayal Fort? கீழ்கண்டவற்றுள் எந்த துறைமுகம் தீனதயாள் துறைமுகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? காண்ட்லா. இதுவும் காமன் ஜிகே தான். காண்ட்லா போர்ட் வந்து தீனதயாள்னு பெயர் மாத்தினாங்க. இது வந்து ஹெட் குவார்டர்ஸ், ஒரு அமைப்புடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு கொஸ்டின். WHO என்ன? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? WHO ஆர்கனைசேஷன் தலைமையிடம் எங்க இருக்கு? ஜெனிவாதனா? அது பார்த்து சொல்லுங்க எனக்கு. WHO ஆர்கனைசேஷன். சரி, அடுத்தது அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரா இது வந்து எதை பேஸ் பண்ணி செய்யறது அப்படின்னா ஃபார்முலா. இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் வச்சு இதோடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த ரெண்டாவதா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இத சால்வ் பண்ணி அந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வரணும். அடுத்தது அல்ஜீப்ரால ஒரு கொஸ்டின் கவனிங்க. அடுத்தது என்ன கொஸ்டின் பாருங்க. ஜியோகிராபி. which is not a kharif crop. காரிஃப்னு ஒரு பயிர் செய்யக்கூடிய பருவம். அதுல வந்து எது காரிஃப் கிராப் கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீட் கிடையாது. வீட் வந்து ராபி கிராப். ராபி பருவத்துல விளையக்கூடிய ஒரு பயிர். நம்ம இந்தியாவுடைய விவசாய முறை மொத்தம் 3 என்னதெல்லாம் அப்படின்னா ராபி, காரிஃப், சையத் அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. அதுல காரிஃப்ல நல்லா விளையிறது நெல்லு, பேடி. அதுக்கப்புறம் ராபில நல்லா விளையிறது எது? கோதுமை. யோஜனா. யோஜனா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்.
vegetable and fruits. So இதுவும் வந்து common GK question. கங்காவை கிளீனப் ப்ரோக்ராமோட பேர் என்ன? கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்துக்கு என்ன பேரு? நமாமி கங்கா. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் காமன் ஜிகே கொஸ்டின் தான். இது என்ன டாபிக் பா? இந்த டாபிக் பேர் என்ன? சிலாஜிசம். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு கன்க்ளூஷன் இருக்கா? ஸோ இது வென் டயக்ராம் மூலமா சால்வ் பண்ணணும். இது ஜியோகிராஃபி. இது என்ன டாபிக்? இப்ப பார்த்து அதே டாபிக் தான். என்னது? சிலாஜிசம். அதுக்கு அடுத்து இந்த டாபிக் என்னன்னு சொல்லுவோம்? சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேயா? இந்த டாபிக் வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். யார் யாரை விட டாலரா இருக்காங்க, ஷார்ட்டரா இருக்காங்க, கம்பேரிசன். பசில், அதோட டாபிக்கோட பேரு பசில். அடுத்தது ரேஷியோ ப்ரொபோர்ஷன். அடுத்தது ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. வென் டயக்ராம். எர்த், கண்ட்ரி, ஸ்டேட். இதுக்கு இந்த படம் கரெக்டா? வெளியே இருக்கிற பெரிய சர்க்கிள் எது? எர்த். அதுக்குள்ள என்ன? கண்ட்ரி. அதுக்குள்ள ஸ்டேட். ஓகே, அதுக்கு அடுத்து ஜிகே கொஸ்டின். இங்க பாருங்க. ஹூ வாஸ் த 4th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? நம்ம ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட மட்டும் தானே படிச்சிருக்கோம். ஸோ பிரசிடென்டோடைய அந்த டீடைல்ஸ் வந்து படிக்கணும். ஓகேவா? அடுத்து சிம்பிளிபிகேஷன் பாருங்க. போர்ட்வாஸ் ரூல். இதோட 4வது சம். சிம்பிளிபிகேஷனோட 4வது சம். அடுத்து வென் டயக்ராம். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கேசஸ். இதுக்கு எது ஆன்சர்? கேசஸ்ங்கிறது காமன் வேர்டு. கரெக்டா? அதுல எதெல்லாம் வரும்? டி. ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ அதுக்கு அடுத்தது கொஸ்டின் ஜிகே கொஸ்டின். அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து டெசிமல். டெசிமல்ல அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர். அதுக்கு அடுத்து பிளட் ரிலேஷன். இந்த கொஸ்டின் வந்து பிளட் ரிலேஷன். அதுக்கு அடுத்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு அடுத்தது இது வந்து ஜியோகிராஃபி. இது வந்து ஃபோக் டான்ஸ். இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே பாருங்க. எந்த ஸ்டேட்ல எந்த டான்ஸ் வந்து பாரம்பரிய நடனம் சொல்லுவோம்ல, அது வந்து இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், சயின்ஸ். To neutralize the effect of formic acid injected by hand by which of the following? எறும்பு கடிச்சா அதுல ஃபார்மிக் ஆசிட் நம்ம உடம்புக்குள்ள போயிடும். அது எது மூலமா நம்ம நியூட்ரல் பண்ண முடியும்? சோடியம் பைகார்பனேட். படிச்சிருக்கோமா? 10th சயின்ஸ். ஓகேவா? ஆமா, கேட்கவே நல்ல சந்தோஷம். ஸோ அதுக்கு அடுத்தது ஜிகே. அதுக்கு அடுத்து நம்பர் சீரீஸ். நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ். அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மேக்ஸ். இது என்ன டாபிக் பாருங்க. இது என்ன டாபிக்? டேப்லெட் காலம் கொடுத்துட்டு கீழே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டாபிக்கோட பேரு டிஐ, டேட்டா இன்டர்பிரேஷன்.
ஓகேவா? டேபுலர் காலம் கொடுத்துட்டு கீழே கொஸ்டின்ஸ். இதுதான் நம்ம ரீசெண்டா தான் பார்த்தோம் இந்த டாபிக்ஸ். ஓகேவா? அடுத்தது அனாலஜி. இது வந்து என்ன அப்படின்னா பசில், அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன், இது ஆட் ஒன் அவுட். இதுல எது டிஃப்ரெண்டா இருக்கு? அயன். என்ன ரீசன்? இல்ல, நல்லா கரெக்டா பாக்ஸ். மத்ததெல்லாம் நான் மெட்டல், அயன் வந்து மெட்டல். மற்றதெல்லாம் அலோகங்கள், இது மட்டும் உலோகம். இதுல எது டிஃப்ரெண்டா இருக்கு? என்ன ரீசன்? மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மைல். மற்றதெல்லாம் மெட்ரிக் சிஸ்டம். மைல் வந்து என்ன கிடையாது, மெட்ரிக் சிஸ்டம் அலகு முறை கிடையாது. அது பழைய காலத்துல பின்பற்றியப்பட்ட அலகு முறை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைம் கிளாக்ல இருந்து ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் ரீசனிங், கோடிங், டிகோடிங், அப்புறம் நம்பர் சீரீஸ், அதுக்கப்புறம் பசில், அடுத்து அனாலஜி. இதோட முடியுது 100 கொஸ்டின். சோ இப்ப சொல்லுங்க, நீங்க படிச்சிட்டீங்களா? இனிமே தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி படிச்சவங்க திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி ரிவிஷன் கிளாஸ் வந்து புதுசா இருக்கவங்களுக்கு தான் நான் திருப்பி எடுப்பேன். மற்றவங்க அதை வந்து அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே உள்ள நோட்ஸ் எல்லாம் எழுதி வைப்பீங்கல்ல, அதை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து என்ன டாபிக்னா டைம் அண்ட் ஒர்க்கோட கண்டினியூஷன். அதுக்கு அடுத்தது வந்து டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ. எடுக்கிறேன்.